ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்காய் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் மொத்தமான காயாக எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்குவோம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 கீத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்குவோம். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10 தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கங்க. ஏலக்காய் 2, அரணாசி பூ 1 சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு ஏற்றது சேர்த்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்குவோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் 2 அது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்குவோம். தக்காளி 2 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் 1 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம 3 பேரை அரைச்சிருக்கோம், அதனால் 1 போதும். மிளகாய் தூள்லாம் இதுக்கு சேர்க்கலை. பச்சை மிளகாவில் உள்ள உரப்பு தான். நான் பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 3 சேர்த்து வேறு அரைச்சிருக்கோம். இப்போ வெட்டி வச்ச முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்குவோம். முருங்கைக்காவை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அது கூட சேர்த்துக்குவோம். மல்லியை வச்சு ஏற்கனவே நம்ம அரைச்சிட்டோம், அதனால் இப்போ நம்ம புதினா மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மிக்சியை ஜாடை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா உப்புலாம் பார்த்துக்கங்க, பத்துமா பத்தாதாண்டுக்கிட்டு. நான் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். அதுவே எனக்கு அது போதும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் ரொம்ப திக்காக வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு விசில் தான் விடணும். ரொம்ப விட்டுறக்கூடாது. ஒரு விசில் விட்டால் போதும். 3 விசில் 4 விசில்லாம் விட்டால் நமக்கு முருங்கைக்காய் கலண்டுக்கும். அதனால் ஒரு விசிலை விட்டு அதோட ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. விசில் போனதுக்கு பிறகு, கேஸ்லாம் போனதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது மேலே நம்ம மல்லிக்கீரை இப்போ தூவிக்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.